12/11/2025 புதன்கிழமை. இன்னைக்கு கால பைரவ அஷ்டமி. சிவபெருமானுக்கே உரிய அஷ்டமி திதியத்தான் கால பைரவ அஷ்டமின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க. இந்த நாள்ல விடியற் காலையில நீங்க சிவபெருமானையும், சாயங்கால வேளையில சூரிய அஸ்தமன நேரத்துல கால பைரவரையும் வழிபாடு செய்யணும். சிவன் அல்லது கால பைரவருடைய கோவில்ல நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில கலந்துக்கிடணும். இப்படி வழிபாடு செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய சனி தோஷம், ஆயுள் தோஷம் உட்பட எல்லா தோஷமும் நீங்கும். ரொம்ப நாளா ஒரு நல்ல விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை செய்யறதன் மூலமா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் விருத்தியாகும். பொதுவா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை தான் கால பைரவ அஷ்டமின்னு சொல்லுவாங்க. கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. பொதுவாவே கால பைரவர் ஒரு உக்கிரமூர்த்தி. கால பைரவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு சந்தன அபிஷேகம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம கருப்பு அல்லது சிவப்பு நிற வஸ்திரம் சாத்துவாங்க. நீங்களும் கருப்பு அல்லது சிவப்பு நிற துணி வாங்கி கொடுக்கலாம். சந்தன அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம். கால பைரவரை சிவப்பு நிற மலரை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். மிளகு தீபம் ஏற்றி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம். இப்படி கால பைரவரை வழிபாடு செய்யறதுனால உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல வாழ்வு கிடைக்கும். வீட்டிலும் வாழ்விலும் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி நன்மை உண்டாகும். செய்வினை கோளாறுகள் அகலும். நீண்ட ஆயுளோட நோயற்ற வாழ்வும் கிடைக்க இந்த கால பைரவ அஷ்டமியில கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. ஓம் காலகால பைரவரே போற்றி போற்றி போற்றி.